ஹாய், இன்னைக்கு கத்திரிக்காய் திரக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. அடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, அந்த கல்பாசிங்கிறது மெயின். அது போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக இப்போ போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போதும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 6-7 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் காயை அள்ளி போட்டு வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூளில் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரக சோம்பு தூளில் 2 ஒன்றா அரைச்சதில் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குனது காமிக்கல, அதில் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடலாம். ஒரு செம்பு 1.5 செம்பு ஊற்றி குக்கரில் வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். குக்கர்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு.